வணக்கம் நண்பர்களே. மோக்ஷா என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு காணொலி உங்களுக்கு வழங்குறதுக்காக இப்ப வந்திருக்கோம். மோக்ஷா என்பது சீன தேசத்தில் உள்ள ஒரு செடியினுடைய இலைகளிலிருந்து தயாரிக்கப்பட்டதுதான். அது என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அதை அந்த இதை இந்த மாதிரி ஒரு பேப்பரை ரவுண்டா பண்ணி அது உள்ள அதை பேக் பண்ணி அனுப்பிடுறாங்க. மோக்ஷா என்பது இது சொல்லக்கூடியது. பல விதமான மோக்ஷாக்களும் தயாரிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி மோக்ஷா நம்மளும் தயாரிக்க முடியும். எப்படி தயாரிக்கலாம் கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய மரிக்கொழுந்து தான் அந்த மோக்ஷாவுக்கு இணையான ஒன்று. பூக்கடைகளில் போனீங்கன்னா மோக்ஷா அந்த மரிக்கொழுந்தை கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. மரிக்கொழுந்தை நல்ல மரிக்கொழுந்து கூட தேவையில்லை, குப்பையில கொட்டுற மாதிரி இருந்தா கூட போதும். வாங்கி கொண்டு வந்து வச்சு நல்லா நிழல்ல உணர்த்தி இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல நம்ம நல்லா ஒரு உருண்டா பேப்பர் ரெடி பண்ணி அதுக்குள்ள அதை போட்டு நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மோக்ஷாவுக்கு இணையான ஒரு மோக்ஷா நம்ம ஊரில் செய்யக்கூடிய மரிக்கொழுந்து தான். அது நம்ம ஈஸியா கிடைக்கக்கூடியது கூட தான். நம்மளால செஞ்ச நல்ல பலன் கிடைக்கும், நல்ல நம்ம அனுபவிக்க முடியும் மோக்ஷா. அடுத்து பாத்தீங்கன்னா, இது புகை இல்லாத மோக்ஷான்னு சொல்றாங்க. இப்போ லேட்டஸ்டா எல்லாமே ஒரு லேட்டஸ்ட் அந்த மோக்ஷாக்களையே ஒரு மாதிரி பண்ணி இதை கொடுக்கும் போது எந்த விதமான புகையும் எந்த விதமான வாசனையும் வராது. ரொம்ப ஈஸியான ஒரு மோக்ஷா. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் மோக்ஷா என்று பெயர். இந்த மோக்ஷா கேட்டீங்கன்னா, நம்ம இதை ஒரு பாயிண்ட்ல போடணும்னா இதை நம்ம அப்படியே இந்த கீழே கொளுத்திட்டு அந்த இடத்துல ஒட்டிட்டோம்னா என்ன ஆயிடும், ஸ்டிக்கரா ஒட்டும், அந்த இடத்துல வேலையை செய்யும், மோக்ஷா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறிய, இதுதான் சுஜோக் மோக்ஷா என்று பெயர். இந்த மோக்ஷா இந்த மாதிரி டப்பாக்கள்ல வரும். இந்த மோக்ஷா நம்முடைய சுஜோக் மூலம் அவங்க ரஷ்யால இருந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மோக்ஷா இதை பல்வெளி போன்ற இதற்கு நம்ம பயன்படுத்துறோம். இதுக்கு தனியா ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு. நாம இப்ப அந்த ஸ்டாண்ட் எல்லாம் பயன்படுத்துறது ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டாண்ட்ல உஷ்ணா கையில வைக்கிற இடங்கள் புண்ணாயிடுது அப்படிங்கிறது நாம என்ன பண்றோம், அதை நாம பயன்படுத்துவதை வேகமாக தவிர்த்திருக்கின்றோம். மோக்ஷா என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி சொன்னேன். மோக்ஷாவின் பலன் என்ன? மோக்ஷா பாத்தீங்கன்னா நெருப்பு தான். இப்போ எந்த இடங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அந்த பாதிப்புகள் ஏற்பட்ட இடத்துல அந்த மோக்ஷாவை காட்டினால் என்ன கேட்டீங்கன்னா அந்த பாதிப்புகள் நீங்கும். சோ மோக்ஷா எப்படி வேலை செய்கிறதுன்னு கேட்பீங்க. ஹவு மோக்ஷா ஒர்க்ஸ்? மோக்ஷா கேட்டீங்கன்னா, the heat and smoke will penetrate the skin. தோலின் வழியாக அந்த உஷ்ணமும் அந்த புகையும் ஊடுருவி உள்ளுக்குள் சென்று அந்த சக்தி உள்ளே சேமிக்கப்பட்டு பின்னாடி என்னன்னா அந்த இடத்துல மெதுவாக அது எமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதான் மோக்ஷாவுடைய தன்மை. சிலர் கேட்கலாம், சார் ஒரு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அதுக்குள்ள மோக்ஷா வைக்கலாம். மோக்ஷா வைக்கலாம். அப்ப சொல்லுவாங்க, சார் பைல்ஸே ஹீட்னால வருது, மோக்ஷா வச்சா ஹீட் அதிகமாயிடுமா? அப்படி அல்ல. அங்க என்ன கேட்டீங்கன்னா, நாம் கொடுப்பது ஹீட்டாக இருந்தாலும் அந்த ஹீட்டின் மூலம் வரக்கூடிய அந்த புகையானது நாம் எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல அது போய் சேர்ந்து என்ன பண்ணும், உள்ளே ஊடுருவி சென்று வேலை செய்யும். மோக்ஷா அற்புதமான சிகிச்சை. மோக்ஷாவை பத்தி வேற சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா மோக்ஷாவை பயன்படுத்துவதால் எந்த விதமான பின்விளைவுகளோ முன்விளைவுகளோ பக்க விளைவுகளோ எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையா பயன்படுத்தலாம். என்னன்னா, இந்த மாதிரி பெரிய மோக்ஷாவை பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட புள்ளிகள்ல வைக்கும் போது சுற்றக்கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா, சுட்டிட்டீங்கன்னா தென்னாலி போன வளர்த்த மாதிரி ஆடு நான் வெடிக்க சொல்லுவேன். நான் சூடு பட்டுட்டா திரும்ப போட்டு நோயாளி யாரும் வரைய மாட்டாங்க. இந்த சூடை கொண்டு வரும்போது நெருக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். ஆனா என்ன ஆகணும், அந்த உஷ்ணம் அவங்கள் உணர வேண்டும். உஷ்ணத்தை உணர ஆரம்பித்தாலே போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். மோக்ஷா ஒரு அற்புதமான வரப்பிரசாத சிகிச்சை முறைகள்ல மோக்ஷா ஒரு தலைவலி எல்லா இடத்துக்குமே மோக்ஷாக்களை பயன்படுத்தலாம். மோக்ஷா இதுதான் ஒரு லிமிடேஷனே கிடையாது, வரையறையே கிடையாது. மோக்ஷாவை பொறுத்தவரையிலே மோக்ஷா மிக அற்புதமான ஒரு விஷயம். இது சைனா மோக்ஷா. இந்த சைனா மோக்ஷா கடைகளில் கவலைப்பட வேண்டாம். உங்க பூக்கடைக்கு போங்க. பூக்கடையில நீங்க அந்த மரிக்கொழுந்தை கேளுங்க, அந்த மரிக்கொழுந்தை கொடுப்பாங்க. அந்த மரிக்கொழுந்தை வாங்கி வீட்டுல காய வச்சு இந்த மாதிரி ரவுண்டா பேப்பரை ரெடி பண்ணி உள்ள ஃபில் பண்ணி நீங்களே மோக்ஷா தயாரிக்கலாம். சார் இதுல இருக்கிற பலன் கிடைக்குமானா இதை விட அதிகமாவே கிடைக்கும். எப்பவுமே நம்ம ஊர் சரக்கு நம்ம தப்பா நினைப்போம், அந்த மாதிரி நினைக்காதீங்க. நம்ம மரிக்கொழுந்து செய்யக்கூடிய மோக்ஷா அற்புதமாக பணியாற்றும், அற்புதமாக செயலாற்றும். எந்த விதமான கருத்து வேறுபாடும் தேவையில்லை. ஈடு இணை இதுக்கு ஈடு இணை அதுதான். இது என்ன, நம்ம வெளியூர்ல இருந்து வருது, நம்ம வெளிநாட்டு முகத்துக்கு நம்ம சொல்றோம். இதேதான். என்னன்னா, இதுல வரக்கூடிய வாசனையை விட நீங்க மரிக்கொழுந்துல மோக்ஷா செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா மனமான வாசனை உங்க வீட்டுல கூட கிடைக்கும். இதுல சுசுருத்த வாசனை வராது. எனவே நண்பர்களே, மோக்ஷா பயன்படுத்துவதில் எந்த விதமான தீமையும் கிடையாது. எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். கழுத்து வழியா நம்மளுடைய சுஜோக் படி கழுத்து புள்ளிகள் என்ன பண்ணலாம், மோக்ஷாவை பயன்படுத்தலாம். ரொம்ப அற்புதமாக செயலாற்றும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.